Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஹிந்தியில் தனக்குன்னு ஒரு இடம் வேணும், இப்போ பிடிக்கணும்னு பார்க்கணுன்னு சரிகாவை லவ் பண்ணுறாரு. சரிகா வந்து கல்யாணம் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அது வந்து பத்திரிகைகள்லாம் போட்டு இது பண்ணுது. அப்போது வந்து முதல் மனைவி இது பண்ணுறாங்க, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவர் சொல்ல. அவங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை அதெல்லாம் போய் சொன்னார். தேவர் மகன் இந்த படத்தில் வரும்போது கௌதமி வராங்க. கௌதமிக்குள்ளே 2 பேர் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி வந்து ஒரு அடுத்த ஒரு புதுசாக கண்ட. ஆமாம், புது தானே. புதுசாக மறுபடியும் ஒரு பூக்கள் மலருது. புதுசாக ஒரு நந்தவனத்தில் நுழையிறோம், நல்ல நறுமணத்தை இது பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு லவ் வாங்கி உருவாகுது. அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து மனைவி மாதிரி ஒரு 13 வருஷம் இவங்க இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 13 வருஷம் ராமர் இப்படி வனவாசம் போயிட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு 13 வருஷம் ஒரு மூணு முடிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்போ 3வது முடிஞ்சு இப்போ 4வது இருக்கா என்ன நமக்கு தெரியல. கமல்ஹாசன் வந்து சிம்ரானுக்காக பேச போயிட்டு அந்த வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க. பேச போயிட்டு 1 மணி நேரம் காரில் காத்திருந்து இதோ வரேன்னு அப்புறம் நான்லாம் பார்க்க விரும்பலன்னு சொல்கிற அளவுக்கு இதாக போனாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஸ்ரீ வித்யாகிட்ட பேசும்போது பேட்டி எடுத்துக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, கமலும் சிம்ரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா தெரியல மேடம். இல்லை அவர் பண்ணிக்க மாட்டார், சும்மா ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு போவார், எனக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருந்தது. அது எப்போ தெரியுதுன்னா அவங்க வந்து உடல்நிலை கேன்சர் வந்து அங்கே அவங்க ஹேர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். மலையாளிகள் பெண்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேர் இருக்கும், அவ்வளோ பெருசாக. வந்து அவர் அந்த ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து பூஜையில் நிற்கிறாங்க. பார்த்து ஒரு இளம் நடிகர் ஆடி போயிட்டார். சே என்னையா முன்னழகும் பின்னழகும் செதுக்கி வச்சு சில மாதிரி என்னையா அப்படி அந்த காற்றுல அப்படியே அந்த இது பறக்குது, அப்படியே ஒரு அழகாக முகமெல்லாம். இங்கே ஒரு சில நேரங்களில் ஒரு 5 நிமிஷத்தில் சில விஷயங்கள் மாறி போயிடும். 5 நிமிஷத்தில் சில தற்கொலைகள் நடந்திருக்கும். விஜயோடைய லவ்வோ ஒரு 5 நிமிஷம் தான். டக்குன்னு அவங்க வந்து ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர் லவ் பண்ணி அது ஃபெயிலியரே டக்குன்னு 5 நிமிஷத்தில் தூக்கி போட்டு தூங்கிட்டாங்க. ஸ்ரீதேவியுடைய என்ன, இவங்க வந்து ரஜினி அவங்க கல்யாணம் பண்ணணும்னு அலைஞ்சார், மாட்டேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. கமலுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு. இவங்கெல்லாம் லவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஹிந்திக்கு போனாங்க. ஹிந்தியில் ஒரு கனவு கன்னியாக இருந்தாங்க. என்னாச்சு, கடைசியில் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைக்கு தகப்பனாக இருந்தால் அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பண்ண இதுதான். அவர் வந்து கூடவே இருந்து இவங்களுக்கு வந்து டேட்ஸ் பார்த்துக்கிட்டாரு. கமலுடைய குழந்தையை வயிற்றில் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு. ஆமாம், அங்கே இதில் வடநாட்டு பத்திரிகைகளில் அந்த அளவுக்கு. ஆனாலும் கூட அவர் அந்த பெருசாக எதுக்கு இல்லை. ஏன்னா வடநாட்டு ஹிந்தியில் கொஞ்சம் பலமாக வரணுமேன்னு ஆசைப்பட்டார், முடியல. ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு 13 வருஷம் ஓடுது. டக்குன்னு அதுக்கு பிறகு ஹிந்திக்கு போகிறாரு. ஹிந்தியில் தனக்குன்னு ஒரு இடம் வேணும், இப்போ பிடிக்கணும்னு பார்க்கணுன்னு சரிகாவை லவ் பண்ணுறாரு. சரிகா வந்து கல்யாணம் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அது வந்து பத்திரிகைகள்லாம் போட்டு இது பண்ணுது. அப்போது வந்து முதல் மனைவி இது பண்ணுறாங்க, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவர் சொல்ல. அவங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை அதெல்லாம் போய் சொன்னார், நான் 2 வாட்டி இது பண்ணியிருக்கேன், அபார்ஷன் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பத்திரிகைகள். அப்போ வந்து அவங்க வாணி கணபதி அப்போ வந்து இப்படி போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சரிகா வந்து இங்கே வந்து அதுக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணார் அவர். சரிகா அடுத்தது சரிகா வந்தாங்க, இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இவங்க வர்றாங்க, கௌதமி வர்றாங்க. தேவர் மகன் இந்த படத்தில் வரும்போது கௌதமி வர்றாங்க. கௌதமிக்குள்ளே 2 பேர் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி வந்து ஒரு அடுத்த ஒரு புதுசாக கண்ட. ஆமாம், புது தானே. புதுசாக மறுபடியும் ஒரு பூக்கள் மலருது. புதுசாக ஒரு நந்தவனத்தில் நுழையிறோம், நல்ல நறுமணத்தை இது பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு லவ் வாங்கி உருவாகுது. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு லவ்வில் ஃபெயிலியரில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு நோய் இது இருந்தாயிட்டு ஃபெயிலியரில். அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஷூட்டிங் போனவர் ஹாஸ்பிட்டலில் 2 பேர் இவங்க இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க கோச்சிட்டு
சண்டை போட்டு அவங்க போகிறாங்க. சரிகா ஓகே. ஓ. அவங்க கொதிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து மனைவி மாதிரி ஒரு 13 வருஷம் இவங்க இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 13 வருஷம் ராமர் இப்படி வனவாசம் போயிட்டு வந்தார், அந்த மாதிரி அந்த மாதிரி. ஒரு 13 வருஷம் ஒரு மூணு ஓகே. முடிஞ்சிருக்கும் அவருக்கு. இப்போ 3வது முடிஞ்சு இப்போ 4வது இருக்கா என்ன நமக்கு தெரியல. அது நமக்கு இல்லை தெரியல, அது சொல்கிறேன். அந்த மாதிரி அதாவது இந்த லவ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப அந்த நேரத்தில் வந்து இன்னொரு லவ்வும் ஓடிட்டு இருந்தது அவங்க நடுவில். ஓகே. என்னென்னா அந்த சிம்ரன் கூட பஞ்சதந்திரம் சமயத்தில் வந்து சிம்ரானும் வந்து லவ் பண்ணுறாங்க. கமல் சிம்ரானை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. கமல்ஹாசன் வந்து சிம்ரானுக்காக பேச போயிட்டு, அந்த வேறொரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க, பேச போயிட்டு 1 மணி நேரம் காரில் காத்திருந்து இதோ வரேன்னு அப்புறம் நான்லாம் பார்க்க விரும்பலன்னு சொல்கிற அளவுக்கு இதாக போனாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஸ்ரீவித்யா கிட்ட பேசும்போது பேட்டி எடுத்துகிட்டு போது அவர் சொல்லியிருக்காரு, கமலும் சிம்ரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? தெரியல மேடம். இல்லை, அவர் பண்ணிக்க மாட்டார், சும்மா ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு போவார், எனக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆரம்பத்தில் அப்படி தான் என்ன பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த லவ் போயிடுச்சு. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த லவ் இருந்தது, அந்த உண்மையான அந்த ஃபீலிங் இருந்தது. அதாவது எப்போவுமே முதல் காதல் முதல் முத்தம் அப்படிம்பாங்களா, அது ஒரு எப்போவுமே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சைடு, அது தனி சைடு, அதுக்குன்னு ஒரு கேலரி வச்சு அது தனியாக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அது பர்சனல் மாதிரி. அது அங்கே உள்ள வந்து காற்று கருப்பு எதுவும் வராத மாதிரி அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. ஆனால் அது அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருந்தது. அது எப்போ தெரியுதுன்னா, அவங்க வந்து உடல்நிலை கேன்சர் வந்து அங்கே உடல்நிலை சரியில்லாமல் அங்கே இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க கமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கமல்ஹாசன் போயிட்டு பார்த்து அதுக்காக செலவுகள்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சில செலவுகள்லாம் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டல். ஆனால் அதே கௌதமிக்கு இவர் தான் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அவங்க செலவு பண்ணிட்டு இது கொஞ்சம் பண்ணியிருப்பார். ஆனால் போய் பார்த்தாங்க, போய் அவர் பார்த்தாரு கமல்ஹாசன் சார். அவர் இவங்களை பார்த்து அவங்களுக்குள்ளே ஒரு கலங்கினாங்க, இது பண்ணாங்க, ஒரு கைப்பிடிச்சு எதுனா இருக்குள்ளேயே அந்த முதல் காதல் மறுபடியும் ஒரு அம்பி அவங்களுக்குள்ளே அந்த அதை இவர் ஒரு பாடலில் கண்ணதாசன் சொல்லுவார், காதல் சிறகை காற்றில் விரித்து பாடல் அந்த மாதிரி வந்து பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மருந்து சிலையாக இருந்தால் அதுதான் காதல் சந்ததி அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு இல்லாமல் ஒரு உணர்வு பூர்வமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு கைப்பிடிச்ச ஒரு நான் என்னால் முடியல முன்னால் அது வந்து அதை பற்றி சொல்லிக்கல அவங்க. அதை வந்து ஒரு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுத்தது ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க அந்த மறுபடியும் ஒரு நட்பை ஒரு காதலை புதுப்பிச்ச மாதிரி, அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரியும் போயிட்டு அவர் பேசி பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கிடையில எப்பவுமே அவங்க இறந்த பிறகு அந்த தமிழ்நாட்டில் தான் அதிக படங்கள் பண்ணிருக்கு, மலையாளத்தில் நிறைய பண்ணிருக்கு. நம்ம கேரள அரசு தான் அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அந்த படுத்த படுக்கையா இருக்கும்போதே இவர் போய் பார்த்தாரு அப்படின்றது எல்லாருமே சொன்னாங்க, நியூஸ்ல வந்து. அதுக்கிடையில இவங்க வந்து மீட் பண்ணிக்கவே இல்லையா? ஏன் இத்தனை காதல் இப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன் அந்த முதல் காதலை தேடி அவர் போல? இல்லை என்னன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நீங்க அடுத்த கட்டமா நீங்க போயிட்டீங்க, அங்கே போய் பேசும்போது மறுபடியும் இங்கே ஒரு இதாகும். ஓகே. ஒரு பெண்ணை நீங்கள் காதல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பழைய காதலை போய் தேடி போகிற மாதிரி போயிடும், அல்லது வேறு மாதிரி பேசப்படலாம். அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்கா, நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணிக்க பேசுவாங்க, அப்படிதான். அது அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் அப்பவும் கூட ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு படத்தில் அவங்க வந்து அம்மாவா அக்காவா என்னமோ நடிக்க போகிறாங்க. ஓகே. பண்ணையாரோ ஒரு பண்ணையாருடைய மனைவியோ ஏதோ ஒரு நடிக்க போகிறாங்க. அது பூஜைக்கு அவங்க வந்தாங்க. அவங்க ஹேர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். மலையாளிகள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேர் இருக்கும், அவ்வளோ பெருசாக. வந்து அவர் அந்த ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து பூஜையில் நிற்கிறாங்க. பார்த்து ஒரு இளம் நடிகர் ஆடி போயிட்டார். சே, என்னையா முன்னழகும் பின்னழகும் செதுக்கி வச்சு சில மாதிரி, என்னையா அப்படி அந்த காற்றுல அப்படியே அந்த இது பறக்குது, அப்படியே ஒரு அழகாக முகமெல்லாம் கொஞ்சம் பெரிய அப்படியே பார்த்து கம்பீரம் பார்த்து அவர் அதுக்கு பிறகு தேடி போய் அவராக
கை கொடுத்து நட்பு பாராட்டினாரு. அதுக்கு அவங்களுக்குள்ள கொஞ்ச நாள் கிசுகிசுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஓகே. இது வந்து அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர். அதாவது அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னு சொல்ல வரோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி இருந்தாங்க. இடையில வந்து இவங்க லவ் ஒன்று ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இருந்த சொத்துக்கள்லாம் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டார். கணவனுங்கிற பேரில் இருந்தவர் நிறைய சொத்துக்கள் இவங்க பேரில் கொஞ்சம் கையெழுத்து போட வச்சுருப்பாங்க, இது பண்ண வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. மறுபடியும் சம்பாரிச்சு ஆகணும், நீங்கள் அதை வந்து கேஸ் நடத்தி ஆகணும். இந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா, கேஸுக்காக பணம் கொடுக்கணும், இது பண்ணணும், நடிக்க போகணும், இது பண்ணணும். நடிக்க போகலன்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டீங்கன்னா அதோடு நீங்கள் கூப்பிட மாட்டாங்க. தொழில் இது முடங்கிடக்கூடாதுன்னு அது அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கரைச்ச கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. இந்த சைடில் வந்து கணவரை மட்டும் ஒரு சரியாக அமைஞ்சிருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். அது அமையலை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் உதவி பண்ணி தான் சில பேர் வந்து மனசில் இடம் பிடிச்சி அவங்கள ஆக்கிரமிச்சிருவாங்க. ஓகே. உங்கள் மனசில் இடம் பிடிச்சி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நான் ஆக்கிரமிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட அடிமையாக இருக்கீங்க, அவ்வளோதான். நான் என்ன நினைப்பேன், நீங்கள் என்ன நினைப்பேன், நான் உங்களை அவ்வளவு லவ் பண்ணுறேன், உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு சுற்றுறேன், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைப்பாங்க. ஓகே. அவங்க அப்படிலாம் ஒரு பில்டப் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் இவங்க ஒரு சில நேரங்களில் ஒரு 5 நிமிஷத்தில் சில விஷயங்கள் மாறி போகும். கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் சில தற்கொலைகள் நடந்திருக்கும். விஜயோடைய லவ்வோ ஒரு 5 நிமிஷம் தான். ஓகே. டக்குன்னு அவங்க வந்து ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர் லவ் பண்ணி அது ஃபெயிலியரே டக்குன்னு 5 நிமிஷத்தில் தூக்கு போட்டு தூங்கிட்டாங்க. விஜயின்னு ஒரு நடிகை. ஓகே. ஸ்ரீதேவியுடைய என்ன, இவங்க வந்து ரஜினி அவங்க கல்யாணம் பண்ணணும்னு அலைஞ்சாரு, மாட்டேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. கமலுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சாரு. இவங்கெல்லாம் லவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஹிந்திக்கு போனாங்க. ஹிந்தியில் ஒரு கனவு கன்னியாக இருந்தாங்க. என்னாச்சு, கடைசியில் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைக்கு தகப்பனாக இருந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பண்ண இதுதான். அவர் வந்து கூடவே இருந்து இவங்களுக்கு வந்து டேட்ஸ் பார்த்துக்கிட்டாரு. அவங்க அம்மா உடல்நிலை செல்லாதப்போ அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவங்க அம்மா இறந்தப்போ அவர் தான் பார்த்துட்டாரு. இதெல்லாம் பார்த்து இந்த சிம்பத்தியில் அவங்க மேலே ஒரு லவ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படி தான் சிம்பத்தியில் தான் அவங்க ஸ்ரீவித்யா மாட்டி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் அவங்க வாழ்க்கையை நாசமாக போனது. அது மட்டும் ஒழுங்காக அமைஞ்சிருந்தா, அல்லது கமல் கூட, அல்லது அவங்க அதுவே அந்த லைஃப்பில் ஒழுங்காக அமைஞ்சா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ கமல் அவர்கள் அவங்களை திருமணம் பண்ணாததுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அவர் வந்து அதுக்கப்புறமா வேண்டான்னு நினச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது ரீசனாக இல்லை, அடுத்தடுத்து லவ் போயிடுச்சு இல்லைங்க. ஓகே. அடுத்து நீங்கள் ஹிந்தியில் போகும்போது ஹிந்தியில் என்னென்ன, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க மதுராசி சோர்சாலான்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். நீங்கள் பெங்களூரில் இருந்துன்னா ஏற்றுக்குவாங்க உங்களை பெங்களூர்காரன் அப்படின்னு. மெட்ராஸ்காரன்னா அவன் திட்டுப்பைய அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. மதராசி சோர்சாலா, ஓகே, திருட்டு மச்சான் அப்படிம்பாங்கள, அந்த மாதிரி திருடன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்படி தான் பேசுவாங்க. ஓகே. அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தியில் போய் நீங்கள் நிற்கணும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பேக்ரவுண்டு வேணும். ஏதாச்சும் அங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு பின்புலமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை வச்சு நம்ம போக முடியும். அது அவங்களுடைய சப்போர்ட்டிங். இப்போ இங்கே குஷ்பு இங்கே வந்தப்போ கொஞ்சம் சப்போர்ட்டிங் இல்லாமல் வருது. அதுக்கு பிறகு சின்ன தம்பிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரபுவுடைய சப்போர்ட்டில் இருந்து அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க. பிரபுவுடைய சப்போர்ட்னால் இங்கே ஒருத்தர் இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அடுத்த யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க, யாரும் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு தர மாட்டாங்க. அதுக்காக ஒரு பாதுகாப்பு தேவைம்பாங்க. ஆண்களாக இருந்தால் இவங்க அதே மாதிரி கமல்ஹாசன் போயிட்டு ஏக் துஜே கேலேன்னு சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே. அது இப்போ சனம் தெரி கசம், ராஜ் திலக் எல்லாம் பண்ணி அது நல்ல படம்லாம் போயிடுச்சு. ஆனாலும் கூட அவன் வந்து தமிழ்நாட்டுக்காரன், அவனுக்கு என்ன இவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே உங்களுக்குள்ளே அந்த இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவரை இது பண்ணுறாரு. அதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா சரிகாவை லவ் பண்ணுறாரு. அது அந்த வடநாட்டு பத்திரிகைகள்லாம் பரபரப்பாக பேசப்படுது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி அவங்களே அப்படி அவங்களே ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கமலுடைய குழந்தையை வயிற்றில் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவன் அங்கேயே இதில் வடநாட்டு பத்திரிகைகளில் அந்த அளவுக்கு. ஆனாலும் கூட அவர் அந்த பெருசாக எதிர்க்கிறதுக்கு. ஏன்னா வடநாட்டு ஹிந்தியில் கொஞ்சம் பலமாக வரணுமேன்னு ஆசைப்பட்டார், முடியல. ஏன்னா இப்போ இளையராஜா வந்து 1-2 படம் தான் இது பண்ணியிருப்பார் ஹிந்தியில் போயிட்டு. ஏஆர் ரஹ்மான் பெரிய படிசா பண்ணார்னா, ஏஆர் ரஹ்மானுக்கு பலமாக இருந்தது என்ன, நௌஷாத் அலி அப்படின்னு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் தான் லதா மங்கேஷ்கரை அறிமுகப்படுத்தினது.
நூர்ஜஹான் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிங்கர் இருந்தாங்க, அவங்க நடிகை, அவங்க பாடகி. அவங்க பாகிஸ்தானுக்கு போன பிறகு அதுக்கு பிறகு தான் இவங்க லதா மங்கேஷ்கர் அந்த வாய்ப்பு வருது. அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த நௌஷாத் அலிக்கு வந்து இளையராஜா தன்னுடைய மானசீக குரு என்பார். எம்எஸ்வி சொன்னார் என்னுடைய மானசீக குரு அப்படிம்பார். அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஜாம்பவானவர். அவருடைய ஆசையால் அவர் அங்கே போய் நிற்கும்போது மிகப்பெரிய அளவில் கோல் வச்சு நிற்க முடிஞ்சது. அதே மாதிரி பாடலாசிரியர் அந்த ஜாவித் பார்த்தீங்கன்னா ஜாவித் அக்தர்னு 2 பேருமே. இவர் அக்தர் யாருன்னா சல்மான் கானுடைய அப்பா. ஜாவித் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்த சோலேங்கிற படத்துக்கு வந்து வசனம் எழுதினவங்க, திரைக்கதை எழுதினவங்க. திரைக்கதை எழுதுறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் அவங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சோலே படம் பேசப்படுது. அதே மாதிரி அமிதாப் பச்சனை வந்து ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டார் ஆக்குனது அவங்க தான். ஒரு ஜெஞ்சீர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. இந்த படம் பண்ணு, நீ நல்லா இருக்கும், ஒரு கொடுக்குற சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு. ஓகே அப்படின்றாரு. அதே மாதிரி இவங்களுக்கு சம்பளம் எப்படி தெரியுமா? ஹீரோவை விட 50% சம்பளம். நீங்கள் வர்ற வருமானத்தில் 50% இவங்களுக்கு சம்பளம்னு பேசப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான அவங்க தான் வந்து அமிதாப் பச்சன். ஆமாம், இந்த இவங்க எல்லாமே பேக்ரவுண்டாக இருக்கும்போது அவர் வர முடியாது. அந்த மாதிரி கமலுக்கு யாரும் இல்லை. அதனால தான் இவர் கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணமும் ஆச்சு. ஆனாலும் கூட ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்கலை. அதுக்கு பிறகு தமிழ்லேயே மறுபடியும் வழக்கப்படி வந்து தமிழ்லேயே பெரிய ரேஞ்சுக்கு போனார். அதுதான், எங்கே போனாலும் ஒரு பேக்ரவுண்டு இருக்கணும் அப்படிம்பாங்க. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஒன்றா வெளியில் வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஸ்ரீவித்யா அவங்களோட வாழ்க்கைன்றது வந்து இப்படி முடிந்திருக்க தேவையில்லை அப்படின்றது நிறைய பேரால் இப்போ பேசப்படுது. அது குறித்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.